தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அர்ஜுன் போலீஸ் வார்டன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் அந்த பணத்தை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்காக ஒரு ஃபேவர் செய்யணும்னு சொன்னதும் என்ன செய்யணும் சொல்லுங்கன்றாங்க. அந்த சரஸ்வதி மேல ஒரு அடி கூட விழக்கூடாது, ஆனாலும் எந்த உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவ கஷ்டப்படணும், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தானே இதுக்கு போய் ஏன் வரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க போனதும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அர்ஜுன். என்னெல்லாம் நடக்க போகுதோ பயங்கர எக்ஸைட்டிங்காவும் ஈகரமும் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா நம்ம சரஸ்வதி சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே காரமான சாப்பாடு ரொம்பவே கேவலமா இருக்கு. அந்த சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரஸ்வதி வாயில வச்சதும் பயங்கர காரமா இருக்கு, எதுக்காக இவ்வளவு காரத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன உனக்கு வேணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு கொடுக்கட்டுமா, நீ அதை சாப்பிட்றியன்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, வேற எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம சரஸ்வதி இருக்காங்க. சரஸ்வதி தூங்கிட்டு இருக்கும் போது தண்ணி ஊத்திட்டு இந்த இடம் கிளீனா இல்ல, நீ சொன்னல அதுக்காக தான் இடத்த நல்லா கிளீனா வச்சிட்டு இருக்க, எப்படி இருக்க இடம்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. சரஸ்வதி நைட்டு முழுக்க தூங்காம பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. இது நம்ம தமிழுக்கு தெரிஞ்சு சரஸ்வதி நான் இப்பவே பார்க்கணும்ன்றாங்க. ஆனா கோது வேணாப்பா, இப்ப போனா அவங்க உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில போயிட்டு சரஸ்வதி எப்படி இருக்க, நைட் எல்லாம் தூங்கலையா, உன் முகம் ஏன் இப்படி வீங்கி இருக்கிறதும், பக்கத்துல இருக்க ஜெயில இருக்கவங்க இங்க பாருப்பா, முதல்ல உன்னுடைய பொண்டாட்டிய முதல்ல எப்படி கூட்டிட்டு போகணுமோ அப்படி கூட்டிட்டு போன்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் நடந்ததை சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹாஸ்டல் வார்டன் ஆமா இப்படிதான் இருக்கும், உனக்கு என்ன வந்தது, உன் வேலை என்னவோ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. இதனால தமிழ் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.